அன்பு உறவுகளுக்கு வணக்கம். காணொளியினுடைய தலைப்பை பார்த்த உடனே போப்பாண்டவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு தேவையா ஃபாதர் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறது எண்ணுவது எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் அன்பு மக்களே, காணொளிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விடயத்தை நான் மிக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்முடைய வரலாற்றில் இது இயல்பாகவே நடப்பது. எது அப்படின்னா, அடுத்த போப் யாரு அப்படிங்கிற இருக்கிறதுலேயே தரமான இன்ஃப்ளூயன்ஷியலான ஸ்ட்ராங்கான கர்தினால்மார்கள்ல ஒரு டாப் 5 எடுத்து இவங்கள யாராவது போப்பாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பேசுவது என்பது இயல்பு. எந்த அளவுக்கு இது இயல்பு அப்படின்னா, இத்தாலி மொழியில பப்பாபிலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பாப்பா ஏபிள், யாரெல்லாம் நெக்ஸ்ட் போப்பாகக்கூடிய ஒரு ஏபிள் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது. அதனால இது ஒரு பொழுதும் தவறானது கிடையாது. இதை குறித்து நம்ம மக்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை சுட சுட உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவிற்கு நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிக்கிறீர்களோ அதே அளவு நானும் இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்பதை உங்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு அந்த காணொலிக்குள்ள முழுமையாக போகலாம். இதை போன்று பல்வேறு உலக கத்தோலிக்க திருவையில் நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யுங்க. காணொலிக்குள்ள முழுமையாக போகலாம். அன்பு மக்களே, டாப் 5ல முதல் ஆளாக இருப்பது எல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் தான், ஒரு கெஸ் தான், பட் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறந்துறாங்க. அதுல முதல் ஆளாக இருப்பது ஹங்கேரி நாட்டை சார்ந்த கர்தினல் பீட்டர் எர்தோ. இப்போதைக்கு அவர் அந்த நாட்டிலேயே அதிக உயர் பொறுப்பில் சர்ச்சில் நம்முடைய திருவையில் இருக்கக்கூடிய அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆர்ச் பிஷப்பா அவர் இருக்கிறாரு. அதான் அந்த பேர் புதபெஸ்ட் அப்படிங்கிறது. இவருடைய கல்வியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் முனைவர் பட்டத்தை இறையில பெற்றிருக்கிறாரு, போண்டிஃபிக்கல் கிரிகோரியன் யூனிவர்சிட்டி. என்னுடைய யூனிவர்சிட்டி பக்கத்துல தான் இருக்கு. அடுத்ததாக இவருடைய பேப்பல் எலெக்ஷன்ல இதுக்கு முன்னாடி இவர் பங்கெடுத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆமா, 2005லயும் 2013லயும் இவர் ஆல்ரெடி பங்கெடுத்திருக்கிறார். இவருடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப நுட்பமான ஆழமான இறையில் அறிவையும் ஞானத்தையும் கொண்டிருக்கிறாரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்ட்ராங் லீடர் இன் யூரோப்பியன் சர்ச் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவர் ரொம்ப ட்ரெடிஷனலான ஆளு. இப்ப போப் பிரான்சிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் ரொம்ப ட்ரெடிஷனல் கிடையாது. அப்ப யார் ரொம்ப ட்ரெடிஷனலான ஆளு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஹிஸ்டரியில பெனடிக்ட் 16 அவர்கள், திருத்தந்தை பெனடிக்ட் 16 அவர்கள் ரொம்ப ட்ரெடிஷனலான ஆளு. அதே போல இவரும் ஒரு ட்ரெடிஷனலான ஆளு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா அந்த ஈஸ்டர்ன் யூரோப் போஸ்ட் கம்யூனிஸ்ட், மார்க்சிசம், கம்யூனிசம் இதெல்லாம் வாழ்ந்து மக்கள் எல்லாரும் ஆலயத்தை விட்டு திருச்சபையை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமும் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்க குறைந்தளவு இன்று இருக்கிற அந்த ஃபெய்த்தை பாதுகாத்ததுல இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பு மக்கள், இவரை குறித்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அது என்ன அப்படின்னா, தன்னுடைய 35வது வயதிலேயே இவர் ஒரு ப்ரொஃபஸரா மாறுறார், ஒரு தியாலஜிக்கல் ப்ரொஃபஸரா மாறுறாரு. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் தியாலஜியன் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையை இவர் பெறுகிறார். இவருக்கு 6 மொழிகள்ல ஃப்ளூவெண்டா இருக்கிறாரு, பேசுறதுல, எழுதுறதுல, வாசிக்கிறதுல. அந்த 6ல ஒண்ணு முக்கியமானது இன்க்ளூடிங் லாட்டின் அப்படிங்கிறது இவருடைய ஒரு சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. இவர் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் இன் திருச்சபை சட்டம், கேனன் லா அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. ஏன்னா திருச்சபையினுடைய சட்டம் எழுதுவதற்குடைய அந்த கமிட்டியில இவரும் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. 2வது முக்கியமான ஒரு ஆளு, நம்ம எல்லாருக்கும் நெருக்கமானவர். அவர் யார் அப்படின்னா, நம்முடைய ஆசியா கண்டத்திலிருந்து பிலிப்பைன் நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். குறிப்பாக போப் பிரான்சிஸ் அவருடைய மிக நெருக்கமான ஒரு கர்தினால். அவருடைய பெயர் கர்டினல் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே. இவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். பிரெஃபெக்ட் ஆஃப் த டிகாஸ்ட்ரி ஃபார் இவாஞ்சலைசேஷன். டிகாஸ்ட்ரி அப்படிங்கிறது இங்க ஒவ்வொரு மக்களுக்கு புரியணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல லைட்டி கமிஷன், கேட்டகிசம் கமிஷன், அப்படி ஒவ்வொரு கமிஷன் இருக்கும். ஒவ்வொரு ஃபாதர் ஐக்கு டைரக்டரா இருப்பாங்க மறைமாவட்ட அளவுல. அதே போல இங்க வட்டிகான்லயும் நிறைய கமிஷன் இருக்கு. அதுக்கு டிகாஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். அதனுடைய ஒரு டிரெக்டராக இவர் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ்ல ஆர்ச் பிஷப் ஆஃப் மணிலாவுடைய அந்த பேராயராக இருந்திருக்கிறார். இவருடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவரும் முனைவர் பட்டத்தை இறையில பெற்றிருக்காரு. எங்க அப்படின்னா, கேத்தலிக் யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா வாஷிங்டன் டிசில பெற்றிருக்காங்க. பேப்பர் எலெக்ஷன் இதுக்கு மேல பங்கெடுத்திருக்கிறாரா அப்படிங்கும் போது பார்த்தோம்னா 2013ல இவர் பங்கெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மக்களோடு எப்போதும் தொடர்பில் இருக்கக்கூடியவர், நல்ல ஒரு மெய்ப்பர், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர், தாழ்ச்சியானவர். அவருடைய கதை சொல்லுகின்ற விதம், அவருடைய மறையுரைகள்ல அவர் கதை சொல்லுகிற விதம்
எப்பொழுதுமே ஒரு இளையோர்களையும் ஏழை மக்களையும் இணைத்து பார்ப்பது போலவே இருக்கும் என்று நம்மளால பார்க்க முடிகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல போப் பிரான்சிஸ் உடைய ஒரு மிக நம்பிக்கையான ஒரு நபராக இவர் இருக்கிறார். இன்னும் கூடுதலா சொல்லணும்னா இவர் ஒரு யூடியூப் ஸ்டார் அப்படின்னே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை என்னால வாசிக்க முடிகிறது. ஏன்னா அவருடைய வீடியோஸ் எல்லாம் பல மில்லியன் வியூஸ் போறத பார்க்க முடிகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ். இவருடைய மறையுரைகள்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஒருவேளை நீங்க தேடி பாருங்க, பார்க்கலாம். நிறைய நேரத்துல மறையுரை கொடுக்கும் பொழுதே அவருடைய கண்கள் கலங்கி அவர் அங்கே அழுதுருவார். அது நிறைய கத்தோலிக்க மக்களை இன்னும் ஆழமாக தொடும் விதமாக இருப்பதாக நிறைய ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்கிறாங்க. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நபர் இத்தாலி நாட்டை சார்ந்தவரை. இவருடைய பெயர் கர்டினல் பியத்ரோ பரோலின். இவருடைய கரண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேட்டிகன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இவருடைய கல்வி தகுதி திருச்சபை சட்டத்துல முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. இவரும் முதல்ல பார்த்த அந்த கர்டினல் போலயே பொண்டிஃபிக்கல் கிரிகோரியன் யூனிவர்சிட்டி ஆஃப் ரோம்ல படித்திருக்கிறார். பேப்பல் எலெக்ஷன்ல பங்கு பெற்றிருக்கிறாரா அப்படின்னா இதுவரை ஒரு முறை கூட கர்டினலா இவர் பேப்பல் எலெக்ஷன்ல பங்கு பெறவில்லை. இவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருக்கு வேர்டிகன் டிப்ளமசில நிறைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா வேர்டிகனுக்கும் இந்த உலக அளவில் இருக்கிற மற்ற நாடுகளோடு தொடர்பை இவர் மிக தெளிவாக நுட்பமாக அவர் மேம்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக வேர்டிகனுக்கும் சைனாக்கும் இந்த நாட்களில் நிறைய பிரச்சனைகள் ஓடிச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை குறித்து மிக தெளிவாக நுட்பமாக அந்த பிரச்சனைகளை சமாளித்தவருக்கான அந்த பெருமையும் பெயரும் இவருக்கு சேரும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய போப் பிரான்சிஸ் உடைய ஒரு இன்னர் சேம்பர், அதாவது யாரெல்லாம் அவருடைய ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களோ அதுல இவரும் மிக முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுகிறது. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் நம்ம இவரை குறித்து பார்க்கணும் அப்படின்னா இவருக்கு ஒரு அந்த டிப்ளமேட்டிக் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கிறதுனால, அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் நிறைய இருக்கிறதுனால இவருக்கான பெயர் என்ன அப்படின்னா வேட்டிகன் ஹென்ரி கிஸ்ஸிங்கர் அப்படிங்கிற ஒரு நிக் நேம் கொடுக்கப்படுகிறது. காரணம் இஸ் வெரி ஏபிள் மேன். உலக அளவுல வத்திக்கானுக்கான அந்த உறவை இவர் மேம்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான பொருள் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சொல்லணும் அப்படின்னா நைஜீரியால இவர் எம்பசியுடைய ஹெட்டா இருக்கும் பொழுது பல முறை மலேரியா அட்டாக் வந்து இவர் கடவுளுடைய கிருபையால பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் அவருடைய வரலாற்றில் நம்மளால வாசிக்க முடிகிறது. நான்காவது கர்தினால் ஆச்சரியமா இருக்கும். எங்க இருந்து அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து. ஆப்பிரிக்காவில் கேத்தலிக் சர்ச்சினுடைய வளர்ச்சி என்பது இந்த 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அபரிவிதமான வரலாற்றிலே சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு அவர்கள் உச்சத்தில் இருக்கிறார்கள் இப்பொழுது ஆப்பிரிக்காவில் இருக்கிற கேத்தலிக் சர்ச். அதுக்கு காரணம் மிக மிக முக்கியமான ஆளாக இருக்கிறது கானா அப்படிங்கிற அந்த நாட்டை சார்ந்த கர்டினல் பீட்டர் டக்சன். இவரை குறித்து இப்பொழுது நம்ம பார்க்கலாம். இவருடைய கரண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னா சான்சிலர் ஆஃப் த பொண்டிஃபிக்கல் அகாடமிஸ் ஆஃப் சயின்சஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ். இவருடைய கல்வி தகுதியை பார்த்தோம் அப்படின்னா இவருடைய மேற்படிப்பிற்காக பொண்டிஃபிக்கல் பிப்ளிக்கல் இன்ஸ்டிடியூட் இன் ரோம், பிப்ளிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த யூனிவர்சிட்டியில அவர் படிச்சிருக்கிறாரு. பேப்பல் எலெக்ஷன்ல பங்கு பெற்றிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2013 இவரும் பங்கு பெற்று வாக்கு செலுத்தி இருக்கிறார். இவருடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா இவர் எப்பொழுதுமே ஒரு உறுதியான குரலை சமூக நீதிக்காகவும் ஏழ்மையை இவ்வுலகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் இவர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகிறது. மேலும் ஆப்பிரிக்கா கண்டத்தை பொறுத்தவரையில இஸ்லாமியத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் ஒரு பிரச்சனை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பதை, அதுவும் எல்லா நாடுகளிலும் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அங்கு இந்த 2 மதங்களுக்கும் இடையில் ஒரு சமாதானத்தை, ஒரு உறவை ஏற்படுத்த இவர் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இவர் ஒரு உலகளாவிய திருவையினுடைய ஒரு பிம்பமாக காணப்படுகிறார். இவரை குறித்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கும் புதுசா இருந்துச்சு. நமது திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்த கொஞ்ச நாட்கள்ல லவ்தாத்தோ சி அப்படின்னு ஒரு என்சைக்ளிக்ல வெளியிட்டார். அதுல முக்கியமான பல விடயங்களை எழுதியவர் இந்த ஆப்பிரிக்காவை சார்ந்த கர்தினால் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் இவரை குறித்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு பல மொழிகள் தெரிகிறது. குறிப்பாக ஆப்பிரிக்க டயலக்ட் நிறைய அவருக்கு தெரிஞ்சதுக்கு. இங்கிலீஷ், இட்டாலியன், பிரெஞ்சு அண்ட் லாட்டின் இதுல ரொம்ப ஃப்ளூவெண்டா இருக்கிறதாக நம்மளால பார்க்க முடிகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் என்ன தெரியுமா? சின்ன வயசுல ஃபாதர் ஆகுறதுக்கு முன்னாடி, பிரீஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட சேர்ந்து ஆரஞ்சு பழமும் பனானாவும் தெருக்கல்ல கூடையில சுமந்து கொண்டு போய் வித்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. சமல்லாம் ஆண்டவர் உயர்த்தும் பொழுது எப்படி உயர்த்துறாரு பாருங்க. அவருக்கு நம்ம விசுவாசம் உள்ளவராக இருந்தோம் அப்படின்னா நம்மள அவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த ஒரு விடயம். 5வது டாப் லிஸ்ட்ல இருக்கிறவர் யார் அப்படின்னா ஆஸ்திரியா நாட்டை சார்ந்த கர்டினல் கிறிஸ்டோப் ஸ்கோன்ஃபோன் அப்படிங்கிறவர். இவருடைய கரண்ட் பொசிஷன் இப்போ என்ன அப்படின்னா ஆர்ச் பிஷப் ஆஃப் வியன்னாவில் இருக்கிறாரு. இவருடைய கல்வி தகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னாவில் படித்துட்டு
கேத்தலிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரிஷ்ல இவருடைய மேற்படிப்பை அவர் முடித்திருக்கிறாரு. பேப்பல் எலெக்ஷன்ல பங்கு பெற்றாரா அப்படின்னு சொல்லி தேடணும் அப்படின்னா 2005ல 2013ல கான்க்ளேவ்ல இவரும் இருந்திருக்கிறாரு. இவருடைய மிக முக்கியமான பலம் என்ன அப்படின்னா நம்முடைய கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், நம்முடைய மறைக்கல்வி அல்லது ட்ரிபிள் சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல நிறைய விடயங்களுக்கு இவர் தான் உறுதுணையா இருந்திருக்கிறாரு. ஒரு பிரில்லியன்ட் தியாலஜியன் அப்படின்னு சொல்லி இவரால நம்ம பார்க்க முடியும். இவருடைய இன்னொரு பலம், ரொம்ப முக்கியமான பலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபெய்த் அண்ட் சயின்ஸ், அறிவியலும் நம்பிக்கையும் இணைக்கிற விதத்தில் இவருடைய இறையியல் இருப்பதாக, குறிப்பாக இந்த மாடர்ன் வேர்ல்டுல இவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப மாடர்னிட்டியா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ நம்ம போப் பிரான்சிஸ் மேல வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், அவர் ரொம்ப மொடர்னிட்டியா ரொம்ப மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் உண்டு. விமர்சனம் தான், அது சரியா அப்படிங்கிறது ரெண்டாவது. இவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவர் ரெண்டையும் நல்லா பேலன்ஸ் பண்றாரு, ட்ரெடிஷனையும் மொடர்னிட்டியையும் அவர் பேலன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரை குறித்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், திருத்தந்தை 16வது ஆசீர்வாதப்பர் பெனடிக்ட் 16 அவங்களுடைய ஸ்டூடெண்டாக இவர் ஆஸ்திரியால இருந்திருக்கிறாரு. இன்னும் கூடுதலா இவரை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவர் ஒரு பெரிய ஒரு நோபல் ஃபேமிலியில இருந்து வந்தவர் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. மேலும் யூரோப்ல யங் கேத்தலிக்ஸை ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள ஆலயத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா இங்கெல்லாம் யூத் இன்னைக்கு அவங்க போற உலகமே வேற ஒரு உலகத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்கள ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ரோட் ஷோ ஒன்று நடத்திருக்கிறாரு சைக்கிள்லேயே. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக, பலருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வளரச் செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. மக்களே, முக்கியமான பல விடயங்களை இந்த காணொலியில உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன், மகிழ்ச்சி தான். ஆனா அதே வேளையில நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்க நீங்க மறந்துடாதுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் அவருக்கு ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு திருத்தந்தை நினைத்தால் திருச்சபையை வைப்ரண்டா வைக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். திருச்சபையுடைய ஒட்டுமொத்த முகமே மாறும் அப்படிங்கிறதும் நம்ம கடந்த கால வரலாற்றுல பார்க்கிறோம். இப்ப நம்ம என்னதான் ப்ரிடிக்ஷன் பண்ணாலும் யார் நினைக்கணும்? மேல இருக்கிற நம்ம ஆண்டவர் நினைக்கணும். எப்படி பேதுருவே நீ பாறை, உன் மீது இந்த திருச்சபை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி 2000 வருஷமா இந்த திருச்சபை அசையாம பல்வேறு தீய சக்திகள் உள்ள இருந்தும் சரி வெளியே இருந்தும் சரி இந்த திருச்சபை அழித்து விடலாம், பிரித்து விடலாம், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம்னு எவ்வளவு போராடினாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாம ஸ்ட்ராங்கா கம்பீரமா உலகம் முழுவதும் மக்களை அரவணைத்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பாதையில மக்களை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய திருச்சபை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் அறிவோம். அதனால நம்முடைய திருச்சபையை வழிநடத்த நல்ல ஒரு திருத்தந்தை வேண்டும் என்றும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய காலம் நமக்கு நெருங்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் பார்க்கிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா காணொலியில உங்களுக்கு எப்படிப்பட்ட போப்பாண்டவர் வந்தா நல்லா இருக்கும்? ரொம்ப ட்ரெடிஷ்னலான போப்பாண்டவரா, இல்லைன்னா மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போப்பாண்டவரா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல எழுதுங்க. இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.